ஆரணி வட்டாட்சியர் தங்களை அலக்களிப்பு செய்ததாக கூறி இலங்கை மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் தம்பதியினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த வேலப்பாடு ஊராட்சிக்குட்பட்ட ஆரணி வந்தவாசி சாலையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் 75க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு சரவணன், மனைவி தயாளினி, மகன் ருத்திகேஷ் மற்றும் மகள் நிதுஷாலினி ஆகியோரும் 8 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இதேபோன்று ஆரணி அடுத்த தச்சூர் பகுதியில் புதிதாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு மைய குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இதில் தயாளினி, தாயார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சரவணன், தயாளினி தம்பதியருக்கு போதிய அளவு வருமானம் இல்லாததால் நலிவடைந்த நிலையில் தச்சூர் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திற்கு குடிபெயர்ந்தனர். அப்போது அந்த மையத்தின் தலைவராக உள்ள சரவணன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அங்கு வசிக்கும் மக்களிடம் போலியான கையெழுத்து பெற்று தச்சூர் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் குடியேற அனுமதிக்க கூடாது என ஆரணி வட்டாட்சியர் கௌரியிடம் மனு அளித்தார். மனுவை முறையாக விசாரணை நடத்தாமல் சரவணன், தயாளினி தம்பதியரை வட்டாட்சியர் கௌரி அலைக்கழிப்பு செய்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட சரவணன், தயாளினி தம்பதியினர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அப்போது பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது இலங்கை மறுவாழ்வு மையத்தின் தலைவராக உள்ள சரவணன் போலியாக தயாரித்த மனுவை பெற்றுக்கொண்டு வட்டாட்சியர் தங்களை அலக்களிக்க செய்ததால் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்தனர். காட்டுமன்னார் கோயில்